ஆஸ்துமாங்கிறது அடிப்படையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த வேதிப்பொருள் வந்து அதிகமாக ஆச்சு அப்படின்னா எல்லா செல்களுக்கும் போயிட்டு அந்த வேதிப்பொருட்கள் போயிட்டு இருந்துக்கிது. இந்த ஹிஸ்டமின் எப்போ அதிகமாகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து ஆன்டி ஹிஸ்டமின் உருவாக்கும். அதனால தான் நம்ம செல்ஃப் ஹீலிங் நம்ம உடம்பே நம்மளை வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில காலகட்டங்களில் வந்து அதை நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டவுனில் இருக்கும்போது வந்து அந்த ஆன்டி ஹிஸ்டமின் உருவாகலை. அப்படி உருவாகலாங்கும் போது இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து ஒரு ஆஸ்மா லெவலுக்கு கொண்டு விடுது. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இயற்கை முறையில் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்டி ஹிஸ்டமினை நம்ம அதை நம்ம தூண்டுதல் மூலமாக அதை வெளிப்படுத்தி அதை வெளியே ஏற்றி அதை நம்ம ஆன்டி ஹிஸ்டமினை வந்து நம்ம முறியடிக்கிறோம். அப்படி ஆன்டி ஹிஸ்டமின் வந்து முறியடிக்கும் போது இந்த ஆஸ்மாங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து குறைஞ்சி அது சரியாயிடுது. அது திரும்பியெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய ஃபுட்டை கொஞ்சம் மாற்றணும். இந்த பால் குடிக்கிறது இதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் திரும்ப வராது.